இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மேக்னெட்டை சைக்கிள் டயரோட ரிம்ல அட்டாச் பண்ணி அதை சுத்த வச்சு அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கி மோட்டர்ல இருந்து தண்ணி வர வைக்கிறாங்க. பட் ஆக்சுவலா பார்த்தா இது ஒரு ஃபேக். எப்படி சொல்றேன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி எந்த ஒரு ஆற்றலையும் உருவாக்க முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. அதை ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்ற முடியுமே தவிர எந்த ஒரு ஃப்ரீ எனர்ஜியும் உருவாக்க முடியாது. ஆனா இங்க எந்த ஒரு வெளிப்புற ஆற்றலும் இல்லாம மேக்னெட்டை மட்டும் வச்சு புதுசா ஆற்றலை உருவாக்கணும்ன்ற மாதிரி இந்த வீடியோல காட்டுறாங்க. ஆனா அது சாத்தியமற்றது. அப்போ இந்த வீடியோல சுத்துதே அது எப்படி? இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியுது, அதுல அந்த மேக்னெட் அட்டாச் பண்ண உடனே மோட்டர் வேகமா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு வேகமா சுத்துதுன்னா கண்டிப்பா வெளிப்புற ஆற்றல் கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அது மின்சாரமா தான் இருக்கணும். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, அந்த ஒயரை பாருங்க. அந்த ஒயர் டைரக்டா போய் சுவிட்ச் பாக்ஸ்ல கனெக்ட் ஆகுதா? ஆனா ஆக்சுவலா அது சுவிட்ச் பாக்ஸ்ல கனெக்ட் ஆகல. அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு கீழே ஒரு பல்ல மாதிரி தெரியுது. மெயின் போர்ட்ல இருந்து ஒயர் அந்த பள்ளத்துக்கு வரும். அந்த ஒயர் அந்த சுவிட்ச் பாக்ஸ்லயும் அந்த மோட்டர்லயும் கனெக்ட் ஆயிருக்கும். அதன் மூலியமா கரண்ட்டை கொடுத்து சுத்த வச்சு நம்மளை ஏமாத்தலான்னு பாக்குறாங்க. பட் நம்ம அப்படிலாம் ஏமாற மாட்டோம். இந்த வீடியோ முழுக்க வியூஸுக்காகவும் லைக்ஸுக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. மக்கள் இதை நம்பி ஏமாற வேண்டாம். சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நன்றி. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.